கங்குவாவின் ஆட்டம் ஆரம்பம். சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே செம கொண்டாட்டமான அப்டேட்டு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டான அப்டேட்டோட வந்திருக்கேன். என்னோட வாய்ஸை கேட்டாலே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மேட்டர் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். ஸோ அக்டோபர் மாதமே வந்து சூர்யா அவர்கள் ஒரு மாசான என்ட்ரி வந்து நமக்காக அது கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து எப்பயுமே வந்து சூர்யா அவர்களோட தீபாவளி வரும், தளபதி விஜய் அவர்களோட தீபாவளி இந்த டைம் வந்து சூர்யாவே வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வெளியாகி இருக்குது. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸாக தான் இருக்க போகிறது. அதாவது சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் நவம்பர் 14ஆம் தேதி வெளியாகிறது. இந்த திரைப்படம் வந்து நார்மல் சூர்யா திரைப்படம் மாதிரி இல்லாமல் ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான திரைப்படமாக உருவாகியிருக்கு. ஸோ நவம்பர் 14ஆம் தேதி தள்ளி போனதுக்கு மிக முக்கிய காரணமே படம் வந்து ஒரு 10,000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை, எந்த நடிகராலும் செய்ய முடியாத சாதனை தான் நம்ம சூர்யா அவர்கள் பண்ணியிருக்காங்க. சூர்யா கெரியர்லேயே வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய பட்ஜெட் திரைப்படம். ஸோ 10,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணணும்னா எந்த திரைப்படத்தோட போட்டி போடக்கூடாது. இப்போ நம்ம வேட்டையன் திரைப்படத்தோட போட்டி போட்டால் நமக்கு கண்டிப்பாக 10,000 ஸ்க்ரீன் கிடைக்காது. வெறும் வந்து 5,000 அப்படி இல்லைன்னா 4,000 ஸ்க்ரீனில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி அஃபிஷியலாக நவம்பர் 14ஆம் தேதி கங்குவா திரைப்படம் வெளியாக போகிறது. ஸோ இப்போ ஒரு பயங்கரமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கங்குவா திரைப்படத்துக்கு தங்கலான் திரைப்படம் மாதிரி வந்து லூஸில் விடாமல் ஒரு பயங்கரமான ப்ரமோஷன் வந்து பண்ண போகிறாங்களாம். தங்கலான் திரைப்படத்துக்கும் பயங்கரமான ப்ரமோஷன் வந்து பண்ணாங்க. ஆனால் அவங்க பண்ண தப்பு என்னென்னா தமிழகத்தில் வந்து ஒரு நாளும் அதுக்கப்புறமா வந்து ஹிந்தியில் வந்து வேற ஒரு 15 நாள் கழித்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுதான் வந்து படத்துக்கு மிக மோசமான விமர்சனத்தை ஏற்படுத்தி விட்டது. அதுக்கப்புறமா ப்ரமோஷன் பண்ணியும் அந்த ப்ரொமோஷன் வந்து பெருசாக மக்கள் மத்தியில் ரீச் ஆகலை. ஆனால் கங்குவா திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் ப்ரொமோஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். படத்தோட ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே படத்தை பற்றி மக்கள் வந்து பேசணும். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன் வந்து பயங்கரமாக பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் வந்து படக்குழு வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த ஒரு பிளானை நோக்கி தான் வந்து படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனால வந்து கங்குவா திரைப்படத்தோட முதல் பிரம்மாண்டமான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடக்க போகிறதாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அந்த ஃபஸ்ட்டு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து மும்பையில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் என்ன ஒரு கேள்விக்குறினா, ஸோ எல்லா ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லையும் வந்து சூர்யா அவர்கள் கலந்துக்குவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி தான் எழுந்திருக்கு. ஸோ இந்த பிரம்மாண்டமான மும்பையில் நடக்க இருக்கும் ப்ரெஸ் மீட் வந்து அதை ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து எப்போ நடக்க போகுதுன்னா அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த முதல் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் சூர்யா அவர்கள் வருவதற்கு 50-50 சான்ஸ் தான் 50-50% சான்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து சூர்யா அவர்கள் தன்னோட 44வது திரைப்படத்தில் பிஸியாக வந்து நடித்து கொண்டு இருக்காங்க. அதனால சிறுத்தை சிவா அதுக்கப்புறம் படத்தில் நடித்த முக்கிய நடிகர்கள் மட்டும் வந்து இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து கலந்து கொள்ள போகிறார்களா. ஸோ இது மும்பையில் மட்டும் கிடையாமல் ஒவ்வொரு வாரமும் அப்படி இல்லைன்னா 3 நாளைக்கு ஒரு டைம் வந்து வெவ்வேறு ஸ்டேட்டில் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிரம்மாண்டமாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணணும் ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் தேவை பார்த்தீங்களா, அதனால இந்த ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்களா. அதை தொடர்ந்து படத்தோட இசை வெளியீட்டு விழாவும் பிரம்மாண்டமாக பிளான் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த அக்டோபர் மாதமே இசை வெளியீட்டு நடத்திடலாம். அக்டோபர் 20ஆம் தேதி பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களா. ஸோ இந்த இசை வெளியீட்டு விழா வந்து ஃபாரின் கண்ட்ரியில் நடக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் வந்து அடுத்த மாதம் அக்டோபர் மாதத்துலேருந்து நமக்கு வந்து கங்குவா திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சூர்யா ரசிகருக்கு பயங்கரமாக வந்து இந்த ஈவெண்ட் வந்து பயங்கரமாக வந்து கொண்டாட போகிறாங்க. ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து தயாரிப்பு நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணால் ஒரு பயங்கரமான வசூல் வந்து கொடுக்கப்போம். ஒரு கண்டிப்பாக வந்து 1000 கோடி வந்து கங்குவா திரைப்படம் டச் பண்ணிவிடும் அப்படி சொல்லி ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. யாரெல்லாம் மும்பையில் நடக்க இருக்கும் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஈவெண்ட்டுக்கு சூர்யா அவர்கள் வருவாங்களா, சூர்யா அவர்கள் வந்தால் ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கங்குவாவின் ஆட்டம் ஆரம்பம். சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே செம கொண்டாட்டமான அப்டேட்டு. ரொம்ப நாள் கழித்து ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டான அப்டேட்டோட வந்திருக்கேன். என்னோட வாய்ஸை கேட்டாலே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மேட்டர் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். ஸோ அக்டோபர் மாதமே வந்து சூர்யா அவர்கள் ஒரு மாசான என்ட்ரி வந்து நமக்காக அது கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து எப்பயுமே வந்து சூர்யா அவர்களோட தீபாவளி வரும், தளபதி விஜய் அவர்களோட தீபாவளி இந்த டைம் வந்து சூர்யாவே வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வெளியாகி இருக்குது. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸாக தான் இருக்க போகிறது.
அதாவது சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் நவம்பர் 14ஆம் தேதி வெளியாகிறது. இந்த திரைப்படம் வந்து நார்மல் சூர்யா திரைப்படம் மாதிரி இல்லாமல் ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான திரைப்படமாக உருவாகியிருக்கு. ஸோ நவம்பர் 14ஆம் தேதி தள்ளி போனதுக்கு மிக முக்கிய காரணமே படம் வந்து ஒரு 10,000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை, எந்த நடிகராலும் செய்ய முடியாத சாதனை தான் நம்ம சூர்யா அவர்கள் பண்ணியிருக்காங்க. சூர்யா கெரியர்லேயே வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய பட்ஜெட் திரைப்படம். ஸோ 10,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணணும்னா எந்த திரைப்படத்தோடையும் போட்டி போடக்கூடாது. இப்போ நம்ம வேட்டையன் திரைப்படத்தோட போட்டி போட்டால் நமக்கு கண்டிப்பாக 10,000 ஸ்க்ரீன் கிடைக்காது. வெறும் வந்து 5,000 அப்படி இல்லைன்னா 4,000 ஸ்க்ரீனில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி அஃபிஷியலாக நவம்பர் 14ஆம் தேதி கங்குவா திரைப்படம் வெளியாக போகிறது. ஸோ இப்போ ஒரு பயங்கரமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கங்குவா திரைப்படத்துக்கு தங்கலான் திரைப்படம் மாதிரி வந்து லூஸில் விடாமல் ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் வந்து பண்ண போகிறாங்களாம். தங்கலான் திரைப்படத்துக்கும் பயங்கரமான ப்ரொமோஷன் வந்து பண்ணாங்க. ஆனால் அவங்க பண்ண தப்பு என்னென்னா தமிழகத்தில் வந்து ஒரு நாளும் அதுக்கப்புறமா வந்து ஹிந்தியில் வந்து வேற ஒரு 15 நாள் கழித்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுதான் வந்து படத்துக்கு மிக மோசமான விமர்சனத்தை ஏற்படுத்தி விட்டது. அதுக்கப்புறமா ப்ரொமோஷன் பண்ணியும் அந்த ப்ரொமோஷன் வந்து பெருசாக மக்கள் மத்தியில் ரீச் ஆகலை. ஆனால் கங்குவா திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் ப்ரொமோஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். படத்தோட ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே படத்தை பற்றி மக்கள் வந்து பேசணும். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன் வந்து பயங்கரமாக பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் வந்து படக்குழு வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த ஒரு பிளானை நோக்கி தான் வந்து படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனால் வந்து கங்குவா திரைப்படத்தோட முதல் பிரம்மாண்டமான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடக்க போகிறதாம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து மும்பையில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் என்ன ஒரு கேள்விக்குறினா, ஸோ எல்லா ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயும் வந்து சூர்யா அவர்கள் கலந்துக்குவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி தான் எழுந்திருக்கு. ஸோ இந்த பிரம்மாண்டமான மும்பையில் நடக்க இருக்கும் ப்ரெஸ் மீட் வந்து அதை ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து எப்போ நடக்க போகுதுன்னா அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த முதல் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் சூர்யா அவர்கள் வருவதற்கு 50-50% சான்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த சூர்யா அவர்கள் தன்னோட 44வது திரைப்படத்தில் பிஸியாக வந்து நடித்து கொண்டு இருக்காங்க. அதனால சிறுத்தை சிவா அதுக்கப்புறம் படத்தில் நடித்த முக்கிய நடிகர்கள் மட்டும் வந்து இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து கலந்து கொள்ள போகிறார்களா. ஸோ இது மும்பையில் மட்டும் கிடையாமல் ஒவ்வொரு வாரமும் அப்படி இல்லைன்னா 3 நாளைக்கு ஒரு டைம் வந்து வெவ்வேறு ஸ்டேட்டில் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிரம்மாண்டமாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணணும் ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் தேவை பார்த்தீங்களா, அதனால இந்த ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்களாம். அதை தொடர்ந்து படத்தோட இசை வெளியீட்டு விழாவும் பிரம்மாண்டமாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த அக்டோபர் மாதமே இசை வெளியீட்டு நடத்திடலாம், அக்டோபர் 20ஆம் தேதி பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். ஸோ இந்த இசை வெளியீட்டு விழா வந்து ஃபாரின் கண்ட்ரியில் நடக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் வந்து அடுத்த மாதம் அக்டோபர் மாதத்துலேருந்து நமக்கு வந்து கங்குவா திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சூர்யா ரசிகருக்கு பயங்கரமாக வந்து இந்த ஈவெண்ட் வந்து பயங்கரமாக வந்து கொண்டாட போகிறாங்க. ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து தயாரிப்பு நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணால் ஒரு பயங்கரமான வசூல் வந்து கொடுக்கப்போம். ஒரு கண்டிப்பாக வந்து 1000 கோடி வந்து கங்குவா திரைப்படம் டச் பண்ணிவிடும் அப்படி சொல்லி ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. யாரெல்லாம் மும்பையில் நடக்க இருக்கும் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஈவெண்ட்டுக்கு சூர்யா அவர்கள் வருவாங்களா, சூர்யா அவர்கள் வந்தால் ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம